ஹாய் கைஸ், நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் மதன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 7 ஹேபிட்ஸ் உங்களோட லைஃபையே மாற்றும். அதை பற்றின விரிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ளே 2024 முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனால் 2025 வரப்போகுது இன்னும் ஒரு 10 நாளில். ஸோ நம்ம வரப்போகிற 2025 எப்படி ஒரு நம்மளோட லைஃப் சேவராக மாற்றணுங்கிறது தான் இந்த 7 ஹேபிட்ஸ். இந்த 7 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால வரப்போகிற 2025 ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நான் சொல்ல போகிற இந்த 7 ஹேபிட்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு 2 இல்லைனா ஒரு 3 ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களோட லைஃப்பை சூப்பராக வாழலாம். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் வாங்க. ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்து வாழணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த 7 ஹேபிட்ஸையும் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். நம்ம பார்க்க போகிற முதல் ஹேபிட் என்னென்னா அடிக்ஷன். நம்ம பார்க்குற எல்லா மனுஷனும் நம்மளோட இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்டில் இருக்கோம். ஸோ அதுலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்றதுல தான் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு அடிக்ஷனில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரியான அடிக்ஷன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று மொபைல் ஃபோன் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை போன் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை கேமிங் அடிக்ஷனாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி பல அடிக்ஷன்ஸில் நம்ம வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அதோட சைட் எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் இப்போ நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்க இல்லை ஆல்கஹால் குடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணுறது, என்னோடய லைஃப் இப்படி ஆகிடுச்சு, என்னால் அதை நிப்பாட்ட முடியலை அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர, இதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அவங்க வாயிலேருந்து வந்திருக்காது. அவங்க அந்த பழக்கத்தை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்க அந்த பழக்கத்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. அப்போது அந்த காலத்தில் அவங்க அந்த குடியை பற்றி இல்லை சிகரெட் குடிக்கிறத பற்றி ஆன விஷயத்தை அவங்களோட ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிக்காமல் விட்டுட்டு, அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட குடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது என்ஜாய் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்போது அது அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருந்திருக்கலாம். பட் இப்போ ஆனால் அவங்கள்ட்ட போய் அதை கேட்டிங்கன்னா, ஏன்டா நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்ற வார்த்தைகள் மட்டும்தான் அவங்கள்ட்ட கேட்க முடியும். அவங்க சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றது அவங்கக்கிட்ட இப்போது அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை இப்போ அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ அவங்க கஷ்டமாக நினைக்கிற இந்த விஷயத்த அவங்க விடணும்னு நினச்சா கூட அவங்களால விட முடியலை. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ அவங்க அதை விடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி அவங்க எடுத்திருந்தா அவங்களால பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தோணவே முடியாத அளவுக்கு அவங்க அடிக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு சில அடிக்ஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை விடணும் அப்படின்னு இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் நம்ம 2025 முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அது உங்களுக்குள்ளே சொல்லி அதை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் டு காட். இப்போது உங்களுக்கு கிடச்சிருக்க வாழ்க்கை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நம்ம தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை நமக்கு மட்டும் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் இதை விட மோசமான வாழ்க்கையை வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போவே நீங்கள் கோயிலுக்கோ ஏதாவது சர்ச்சுக்கோ போனீங்க அப்படின்னா உங்களை விட கொடுமையான வாழ்க்கையை வாழ்கிற மக்கள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அப்போ கூட நீங்கள் யோசித்து பார்க்கலாம், ஒரு வேளை நமக்கு தான் அந்த கஷ்டமான வாழ்க்கைன்னு நினச்சோம்னா நம்மளை விட கொடுமையான வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இந்த உலகத்தில் இருக்காங்கன்ட்டு. அப்போ உங்களுக்கு தோணாது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணாது. ஸோ அவங்களே நம்மளோட லைஃப் இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட வில் பவரை வச்சு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் திங்க் பண்ணிக்கணும். மூணாவது ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீப் திங்கிங். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை டீப்பாக திங்க் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். ஸோ இதுக்கு நமக்கு ஒரு 7 to 8 minutes ஆகும். ஸோ அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக ஒதுக்கி அதுக்கான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு டக்குன்னு உங்களோட சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு மட்டும்தான் உங்களோட அந்த ஸ்டெப்பே எடுத்து வைக்கணும், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேரான ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இந்த லைஃபை இந்த இயரை நீங்கள் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கில்லு நமக்கு நிறைய பேருக்கு தெரியது கிடையாது. ஸோ இது ரேரான ஸ்கில் ஒன்று. நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே அந்த விஷயத்தில் நமக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நாலேஜ் இருந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றின உங்களுக்கு புரிதலுக்காக நீங்கள் அதை பற்றின விஷயத்த இதுலையா நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம்,
ஸோ அது உங்களுக்கு தெரியாத விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் உள்ள நிறை குறைகள் சப்போஸ் அந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வரப்போகிற ப்ராப்ளத்தை கூட நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 4வது ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். இப்போது நம்ம லைஃப்பில் எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒரு 25 நிமிஷம் அவங்களால எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு மனிதன் நம்ம 25 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களோட மைண்டையும் சரி அவங்களோட பாடியையும் சரி அவங்களால சமநிலையில் வச்சுக்க முடியும். ஸோ அதுவே ஃப்யூச்சரில் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க வந்து எந்த ஒரு எக்ஸசைஸும் அவங்க பாடிக்கு கொடுக்காததுனால லட்சக்கணக்கான பேர் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிற இந்த 20s to ஏஜில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமானது எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டு வரோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம எதை பற்றின கவலையும் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளோட ஏஜை கம்ப்ளீட் பண்ணலாம். 5வது ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களோட ஷெட்யூலை ரைட் பண்ணுறது. இந்த ஹேபிட் வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதனால் உங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எழுதுகிற அந்த ஒரு குறிப்பிட்ட டேவோட செயலை வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கிறதுக்காக அன்றைக்கி நாளில் நீங்கள் இவ்வளோ விஷயம் செய்யணும் அப்படின்றத வந்து ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமா முடிச்சுட்டு வந்தீங்க டெய்லி பேசிஸில் அப்படின்னா அந்தந்த வேலையை அந்தந்த டைமில் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அந்த நாளை கரெக்டான மெத்தடில் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி முடிக்க முடியும். ஸோ அப்படி உங்கள் டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதனால் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் சரி உங்களோட நாலேஜும் சரி உங்களோட மைண்ட் செட்டும் சரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் பறக்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த விஷயத்தை இந்த டைமில் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் அந்த டைமில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வேறு எந்த விஷயம் வருது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அந்த விஷயத்தை நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வந்து நம்மளோட மைண்ட் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் இந்த நான் சொல்கிற ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட 2-3 ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் இந்த 25ல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிடும். இதை நான் வந்து 100% சொல்கிறேன். வேக்கப் அட் ஏர்லி மார்னிங். இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை ஃபேஸ் பண்ணலாம். இந்த வேக்கப் ஏர்லி அப்படின்றது வந்து எக்கச்சக்க வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம லைஃப்பில் நம்ம என்ன தான் முடிவு எடுத்தாலும் வேக்கப் ஏர்லி அதாவது நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டை நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து சீக்கிரம் வேக்கப் ஆனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி பண்ணுற டைமும் சரி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டும் சரி ஷெட்யூல் ஆகிக்கும். ஸோ இப்போ நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு அதிகமாகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்க முடியலை அப்படின்னா இந்த 2020லேருந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி ஒரு 6 மணிலேருந்து எந்திரிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் பண்ணி நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக எந்திரிச்சிட்டு திருப்பி ஒரு 5 மணிலேருந்து திருப்பி ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேக்கப் ஏர்லிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிறையா பார்க்க முடியும். அந்த டைமிங் வந்து நீங்கள் எவ்வளோ தான் அச்சீவ் பண்ணாலும் அந்த ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து
எவ்வளோ உங்களோட அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக வேறு எங்கேயுமே இருக்காது. ஏன்னா எந்த சத்தமும் இருக்காது, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலையை அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போது நீங்கள் லேட்டாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்து நைட்டு சீக்கிரம் தூங்கினா மட்டும்தான் உங்களால் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். ஸோ அதனால நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை இந்த 2025லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் லாஸ்ட் ஒன், கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதையே நான் கடைசியாக சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த 5 ஹேபிட்டையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஹேபிட்டையும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒரு ஹேபிட்டை வந்து 10 நாள் பண்ணிவிட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த ஹேபிட்லேருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியாக எந்த ஒரு ஹேபிட்டையும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த நாளில் அப்பப்போ பண்ணுறத வந்து நமக்கு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகி நம்ம மைண்டே வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்சியாக இப்போ நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான நான் சொன்ன இந்த 6 ஹேபிட்டையும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த 2025 ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் மதன். தேங்க்யூ.